எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த நல்ல உபவாச வேலைக்காக நன்றி. அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச போகிறதற்காக ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தின் மனிதரின் காரியங்கள் அல்ல, ஒரு ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் பொழுது அது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவரே, அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்பா, நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு உம்முடைய வசனத்தின் மூலமாக, கிருபையின் வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்கள், இன்றைக்கு ஒரு முக்கியமான வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரே ஒரு வசனம், ஒரு பாயிண்ட் தான். ஆமென், வேற எதுவுமே கிடையாது. ஆமென். 1 பேதுரு என்று உங்களுக்கு தெரியும், ஒரு புஸ்தகம் இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே. அந்த 1 பேதுருவின்லே 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் ஒரு பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். முதல் காரியம் என்னது? நல்லா தெரிஞ்சுக்க, நம்முடைய ஆண்டவர் எப்படி? அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. விசாரிக்கிற தேவன். எனக்கு அருமையான தேவஜனமே, நான் ஒரு நல்ல குடும்பத்தை அறிவேன். ரொம்ப காலமாக என்னோடு நெருங்கினவர்கள். அவர்கள் வீட்டிலே ஒரு சம்பவம் இப்படி நடந்தது. அவருடைய தகப்பனார் இல்லாமல் தாயோடு அந்த பிள்ளைகள் 4 ஆண் பிள்ளைகளும் வளர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த அம்மாவுக்கு ரொம்ப படிப்பு அறிவு கிடையாது, ஏதோ கொஞ்சம் ஊழியம் செய்வார்கள். மிச்சப்படி அவர்கள் ஆங்காங்கே வேலை பார்த்து அப்புறம் முழுமையாக வெறும் ஊழியத்தை மாத்திரம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பிள்ளைகளாம் வளர்ந்து வந்தார்கள். ஒரு டிசம்பர் மாதம் குளிர்காலம். அப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் பசங்க பொறுத்துறதுக்கு போர்வை கிடையாது. அப்போ பார்த்திங்கன்னா, அவங்க வேறு வழி இல்லாமல் அம்மாவுடைய ஒரு கிழிஞ்ச சேலை, பழைய சேலை இருக்கும்ல, அதை குளிருக்கு பொத்திட்டு அப்படி ஏதோ படுத்திருக்கும்போது அந்த மூத்த மகன் திடீரென்று தூக்கத்திலேருந்து எழுந்து உட்கார்ந்து பார்த்தால் அவருக்கு ஒரு தரிசனம் தெரிகிறது. அந்த தரிசனம் எப்படி இருந்ததுன்னு இருந்தால், பரலோகத்திலிருந்து 2-3 தூதர்கள் இறங்கி அவங்க வீட்டினுடைய நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு தூதன் அந்த பிள்ளைகளை கையை காட்டி அவர்களுக்குள்ளே ஏதோ பேசிக்கொள்ளுகிறார்களாம். இப்படி அவர் தரிசனம் கண்டு அவர் முழித்தார். அந்த தரிசனமும் கலைந்து போயிற்று. ஆனால் பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் இன்றைக்கி எல்லாரும் பார்த்திங்கன்னா நல்ல வசதியோடு காரு இது அப்படி வசதியோடு தேவன் வைத்திருக்கிறார். நல்லா, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத மாத்திரம் நான் என்றைக்குமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நலமாக அநேகரை அதில் நிறைய தம்பி மாதிரி அப்படி வச்சிருக்கிறார். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவர். பிசாசு உங்கள்கிட்ட அடிக்கடி பேசுவான், அவர் உங்களை கைவிட்டுருவார், உன்னை கண்டுக்கிடவே இல்லை, அதனால தான் நீ இப்படி கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லி. இல்லை இல்லை இல்லை. ஏன்னா நான் சொல்லுகிறது, நான் என் அனுபவத்திலிருந்து மாத்திரம் சொல்லவில்லை, வேத வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். அந்த 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 டெர்மினாலஜியை பார்த்தீங்களா? அவரோட ஹேபிட்டே அப்படிங்க. அவர் நல்ல ஏழைகளுக்கு கொடுக்குறவரே அப்படி சிலர் சொல்லுவாங்களே, அது மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து இங்கே என்ன போட்டிருக்கு? அவர் உங்களை, அவர் பிள்ளைகளை விசாரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் ஆம் பிரியமானவர்களே, அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை விசாரிக்கிறவையா தேவன், அதனால நீ ஒன்று செய்யணும். அல்லேலூயா. எப்படி? நல்ல கவனிங்க. நீ உனக்கு உபத்திரவங்கள் கஷ்டங்கள் நிச்சயம் இந்த உலகத்தில் நீ கடந்து தான் போவ. ஆமேன். அதுதான் என்னுடைய திட்டம், அதுதான் என்னுடைய பர்பஸ். ஆமேன். உன்னை கிறிஸ்துவை போல நான் உருவாக்கி கொண்டிருப்பதற்கு உனக்கு எந்த பாதையின் வழியெல்லாம் நீ நடத்தப்பட வேண்டுமோ அவைகளிலெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்தி வருகிற கர்த்தர். அதுதான் உண்மை. அவர் என்ன சொல்றாரு? என் மகளே, என் மகனே, நான் உன்னை விசாரிக்கிறவன், அதனால் நீ ஒன்று செய்யணும். உன் கவலைகளை நீ எடுத்து, அல்லேலூயா, உன் வாழ்க்கையிலே உன்னை வருத்தி கொண்டிருக்கிற கவலைகளை நீ எடுத்து என் மேல் வச்சிரு. நீ சுமந்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து செத்து போயிடுவேன்னு தான் இதனுடைய வசனம் எச்சரிக்கிறது. நிறைய பேர் இன்னைக்கு தெய்வங்களுடைய பெயரை மாற்றி விட்டார்கள், கோயிலுக்கு போக ஆரம்பித்து விட்டார்கள், ஏன் ஊழியத்தை கூட செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னன்னா, தான் கவலையை தன்னிடத்திலே வைத்து இருப்பார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன பிரியமானவர்களே?
பூரணமாய் அவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, இனிமே இந்த வாழ்க்கையை நான் வாழ போகிறதில்ல. இது துன்பமானாலும் சரி, வறுமையானாலும் சரி, பசியானாலும் சரி, துன்பமானாலும் சரி, வெட்கமானாலும் சரி, உம்மட்ட கொடுத்துட்டேன். இனிமேல் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எப்படி என்னை நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நடத்துங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அச்சாரம். ஆனால் சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பிடிக்கும், அது சொல்கிற தப்பே இல்லை பிரியமானவர்களே. அப்போது நீங்கள் உங்கள் கவலையை எடுத்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. கவலைகள் என்பது ஒரு விசுவாச போராட்டம் என்று அர்த்தம். whenever you speak of a problem, I mean sorrow, anxiety, அப்படி கவலை நீங்கள் சொல்லும் போதே அது என்ன தெரியுமா, அது எதை குறிக்கிறது தெரியுமா? விசுவாச போராட்டம். It all depends on how much you have faith on God. நீங்கள் தேவனை சார்ந்தவர்களா இல்லாவிட்டால் தேவனை பேரை சொல்லுகிறவர்கள் ஆனால் சாராதவர்களா? I mean, are you trusting God? நீங்கள் எல்லா நேரங்களிலும் அவரை சார்ந்திருக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும் பிரியமானவர்களே. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அதற்கு பின்பு ஒரு 3 காரியங்களை 4 காரியங்களை பார்க்கிறேன். ஏன்னா நீங்கள் கவலை அவர் மேலே வைக்கிறீங்கன்னா ஒரு 4 காரியத்தை நீங்கள் முக்கியப்படுத்தினா தான் உங்களால் அவர் மேலே கவலையை வைக்க முடியும். சும்மா கவலையை அவர் மேலே வைத்து விடுங்கள் அப்படின்னு நான் பிரசங்கம் விட்டு போயிட்டேன்னா, பிரசங்களாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் என் பிரச்சனை என்னால் அந்த கவலையை ஆண்டவர் மேலே வைக்க முடியலங்கிறதானே என் பிரச்சனை. ஆமாம், இன்றைக்கி நிறைய பிரசங்கங்களில் என்னென்னா சொல்லிட்டு போயிடுவாங்க, அது எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கறதில்லை. நாம் இன்றைக்கு அதையும் சிந்திக்க போகிறோம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். காஸ்பலில் அக்கார்டிங் டு மேத்யூ, மத்தேயுவின் சுவிசேஷம், கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆமென், ஆமென், ஆமென். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கவனமாய் கேளுங்களேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. எப்படி, யாரெல்லாம் கவலையோடு இருக்கீங்க? யாராக இருக்கீங்களா இந்த வார்த்தையை கேட்கிறவங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் வேற எங்கேயாவது போங்க அப்படி சொல்லலை. எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை தேடி வருவார், சில நேரங்களில் நீங்கள் தான் கர்த்தரை தேடி போகணும். அதுவும் எஸ்பெஷலி when you have sorrow. உங்களுக்கு வருத்தம் இருக்கிற காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? தேவனை தேட. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில், நம்ம அவர்கிட்ட போகணும் முதல்ல. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான். நீங்கள் கவலையை அவர் மேலே வைக்கணும்னா நீங்கள் அவரிடத்துல போகணும். எடுத்த உடனே ஒரு பிரச்சனை வந்தோன்னா அலறி அடிச்சுக்கிட்டு அந்த லாயர்கிட்ட ஓடலாமா, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடலாமா, இந்த டாக்டரை பார்க்கலாமா, இங்கே இந்த பாஸ்டர்கிட்ட போயிடுச்சு. நீயும் நானும் தனிமையிலே அறையை பூட்டி, ஒரு பிரச்சனை வந்தவுடனே அறை வீட்டை பூட்டுங்க, ஒரு ரூமை பூட்டுங்க. தேவ சமூகத்தில், ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்து நீ என்ன ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கலையா, 1 வாரம் ஃபாஸ்டிங் போடுங்க, ஜெபித்து கொண்டே இருங்க, வேதத்தை வாசித்து கொண்டே இருங்க. அப்போ ஆவிக்கு, நான் ஏற்கனவே இன்றைக்கி நம்மளுடைய செய்தியை தான், உங்கள் பிரச்சனை ஆவிக்குரிய உலகத்தில் முதல்ல சரி செய்யணும். நீங்கள் பூலோகத்தில் எதை கெட்டுவீர்களோ அது பரலோக ராஜ்யத்திலும் கெட்டப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம் அது தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு அந்த வசனத்துக்கு அர்த்தமே தெரியாது. என்ன, நீ என்ன இங்கே செஞ்சாலும் மேல் அப்ரூவல் படி தான் ஃபைனல், அங்கே போய் தான் கீழே வரணும். அல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும். அவனை என்ன செய்யணும்? முதல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் சமூகத்தில், நீங்கள் நினைக்கிற மாதிரி போய் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு நான் அவர் சமூகத்தில் வந்துட்டேன்னு சொல்லாதீங்க. வாழ்க்கையே அவர் சமூகத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் எப்பவும் சொல்லணும், பிசாஸ்டே அவர் பார்த்து என்னன்னு செய்யட்டும்ப்பா, என் வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுத்துட்டேன், இனிமேல் எனக்கு என்ன அக்கறை, என்ன வந்தாலும் சரி, வேதனை வந்தால் அதை தாங்கிக்கொள்ள பலன் தர போகிறாரு. இல்லை நான் ரொம்ப அழுதுன்னா அவருக்கு இறக்கப்பட்டாரா, என்னைய மாற்ற போகிறாரு, எல்லாம் அவர் பார்த்துக்குவார், நீ ஓம் பாதையில் போப்பா அப்படின்னு சொல்லி பிசாசை நம்ம நினைச்சினோம் அனுப்பிவிட வேண்டும். நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்களா பிரியமானவர்களே? முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுத்து. என்ன கிறிஸ்தவ சமுதாயத்தில் பிரச்சனை தெரியுமா? எல்லா பிரசங்கம், எல்லா ஊழியம் எல்லாம் நடக்குது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து இன்னும் பூர்ணமாக ஆண்டவர்கிட்ட கொடுக்க முடியல. ஏன்னா அந்த விசுவாசம் இல்லை. கொடுத்தா அவர் எப்படி நடத்துவார்? ஏங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வம், மரித்து உயிர்த்தெழுந்தார்.
இதெல்லாம் விசுவாசிக்கிறோம். நம்ம யோசிச்சு பாருங்க, ஏரோப்ளைனில் உட்காந்து இது போய் கவுந்துரும் நம்ம என்னைக்காவது பயந்தோமா? நான் இப்போ தான் அமெரிக்கா போனேன். 11 லெக்கு மட்டும் 14.5 மணி நேரம் ஃப்ளைட்டில் உட்காந்துருந்தோம். பயந்தோமா? பஸ்ஸில் ஏறி உட்காந்தோம். கண்டக்டர் போய் டிரைவர் போய் மோதிடுவார்னு நினச்சோமா? ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியில் வர்றோம், பயந்துக்கிட்டு வராமலா இருந்தோம்? எல்லாவற்றையும் நம்மளால் நம்ப முடிகிறது. ஆனால் கிறிஸ்து என்று வந்த உடனே இது நடக்குமா? எனக்கு என்னமோ தெரியலங்க. முழுமையாக வாழ்க்கையை முதல்ல ஒப்பு கொடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன நடந்தாலும் சரி, எந்த வயதாயிருந்தாலும் சரி, என் நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை. அப்போ முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? நீங்கள் கவலையை அவர் சமூகத்தில் வைக்கணும்னா நீங்கள் அவர் சமூகத்துக்கு ஓடி வரணும். வேற ஆப்ஷன்லாம் கிடையாதுங்க. ஆண்டவர் என்ன செய்வார்னா, நீங்கள் ஆவிக்குரிய மனிதர்களாக உங்களை மாற்றி அந்த வல்லமையை உங்களுக்குள்ளே வைத்து உங்கள் மூலமாகவே உங்கள் பிரச்சனையும் சரி அநேகருடைய பிரச்சனைகளையும் மாற்றுகிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தானே வசனம் உங்கள் வாழ்க்கையில், ஆமாம், இந்த உங்கள் துக்கம் சந்தோஷமே மாறும்னு ஒரு வசனம் இருக்குது. அதை நீங்கள் அனுபவிக்கணும்ல வாழ்க்கையில். கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய சேனையின் வல்லமைக்கு முன்னாடி சத்துருக்களின் பிசாசுகளும் அலறி ஓடும்னா அதை நீங்கள் எல்லாம் அனுபவிக்கணும். யாரோ யூடியூப்பில் பிரசங்கம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆகவே தேவன் உங்களை அப்படிப்பட்ட பாதையில் நடத்துவார். அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல நீங்கள் அவரிடத்துல நெருங்கி வரணும். அப்போ இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? அவரை மேலே பாரத்தை ஏசாமி மேலே வைக்கிறதுக்கு எதெல்லாம் முக்கியம்னு 4 காரியத்தை பார்க்குறோம். முதல் காரியம், நம்ம அவரிடத்துல வர வேண்டும். அவரிடத்துல வர வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரையில் நீங்கள் ஒருத்தரை நம்பணும்னு நீங்கள் நம்பி ஒரு காரியத்தை கொடுக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? நல்லா யோசிங்க. ஒரு காரியத்தை, இந்த காரியத்தை, இந்த ஒரு உங்கள் வீட்டில் ஒரு ப்ளம்பிங், அதாவது தண்ணி வருகிற குழாயில் ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 ப்ளம்பர் தெரியும்னா யாரை கூப்பிடுவீங்க? யார் மேலே அந்த பாரத்தை வைப்பீங்க? வீட்டில் ஒரு பிரச்சனை, குழாய் உடஞ்சி போச்சு, யார் இடத்துல வைப்பீங்க? எவன் திறமையாக, சுருக்கமாக, சீப்பாக, கரெக்டாக செய்வான் அப்படின்னு தெரிஞ்சவன்ட்டு தானே கொடுப்பீங்க. எவனுக்கு தொழிலே தெரியாது, எவன் ரொம்ப கூட காசு கேட்பான், அவனுக்கு கொடுப்பீங்களா? ஏன் கொடுக்க மாட்டீங்க? எப்படிங்க அந்த அறிவு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பிளம்பர் நல்லவே ஒழுங்காக வேலை பார்ப்போன்னு எங்கேயோ நீங்கள் கேட்டிருக்கீங்க, அறிமுகமாயிருக்கீங்க. அப்போ ஏசாமி மேலே பாரத்தை வைக்கணும்னா அவர் யாருன்னு உங்களுக்கு பூரணமாக தெரியணும். நீங்கள் நினைக்கலாம் எனக்கு தெரியாதுதான்னு. நம்முடைய ஆவி இறங்கி ஏறி இறங்குற தன்மை கொண்டது, ஜென்ம ஸ்வாபம் நமக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால. அப்போ அவர் யாருங்கிறது எங்கே பார்க்க முடியும்? 2 இடத்துல தான் பார்க்க முடியும். ஒன்று சத்திய வேதாகமம். கிட்டத்தட்ட 1600 வருஷம் எழுதி கொடுத்துருக்க பைபிளில் தான் நான் யாருங்கிறத அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அடுத்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் தெரியுமா? இயற்கையில் பார்க்கலாம். பனி மலைகள்லையும் காடுகளையும் பார்க்கும்போது என்ன அழகா பெருசா. நான்லாம் ரீசெண்டாக நான் அமெரிக்காவில் ஒரு பீச்சில் இருக்கும்போது நான் தாரையாக எழுதி கொண்டிருந்தேன். எவ்வளவு மகிமையாய் படைத்த என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று அங்கே பார்க்கலாம். 3வது ஒரு இடத்துல பார்க்கலாம். அதிகமாக பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் வசனம் நிறைவேறுகிறது. என் ஜெபம், நான் செய்கிற ஜெபங்கள் கேட்க உங்கள் வாழ்க்கையில் அவரை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா சரியான முறையில் அவரை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் வேதாகமத்தில் தான் அவரை பார்க்க முடியும். அப்போ நீங்கள் உங்கள் கவலையை அவர் மேலே வைக்கணும்னா அவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அவர் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் அதிக நேரம் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஹியூமன் பிரெயின் எஃபிஷியன்சிலாம் இப்போ ரொம்ப குறைஞ்சி வச்சு முந்தி மாதிரி இல்லை, மறந்து போகிறோம். இப்போ பைபிளை ராவும் பகலும் வாசிக்கிறவன் அவர் யாருன்னு தெரிஞ்சிடும். அவனுக்கு அந்த கவலையை ஆண்டவர் என்ன செய்வார்? மேலே வைப்பதற்கு, அப்பா என் தேவன் எவ்வளவு பெரியவரப்பா, அவர் இந்த பிரச்சனையை பார்த்துக்குவார்ப்பா அப்படின்னு அவர் மேலே பாரத்தை வைப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆமேன், 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 ஆமேன். 2வது இதுக்கிடையில் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? பிலிப்பியரின் புஸ்தகத்திற்கு நேராக கடந்து போக போகிறோம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. கவலைப்படுறதை பற்றி பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்க தேவ சித்தமா?
நல்லா யோசிங்க. உங்களுக்கு கவலை இப்போ இருக்குல்ல? கவலை இருக்கா இல்லையா? அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு கவலை இருக்கா? ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா முதல்ல தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் கவலைப்படுகிறது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் கவலைப்படுகிற ஒவ்வொரு நேரம் இருந்தாலும் நம்மளால் சில நேரம் முடியறதில்லை, அதை நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா ஆனால் ஆண்டவருடைய என்ன, என் பிள்ளை வசனத்தை வாசித்து என்னை அறிந்து உணர்ந்து என்மேல் கவலை பாரங்கள் எல்லாம் ஏட்ட வச்சுருட்டோம். அவ எதுக்கு சுமக்கிறா? நான் தான் சுமக்கிற கர்த்தராயிற்றே. அவள் பாவத்தை சிலுவையில் சுமந்த நான் அவள் பலவீனங்களை சுமக்க மாட்டேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்ப என்ன சொல்றது பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபத்தில், ஸ்தோத்திர ஜெபத்தில் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினா மட்டும் போதும். எப்பா சூழல் எப்படி இருக்குது, என் பையனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது, என் மகளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது, என் சரீரத்தில் எப்படி இருக்குது, தெரியப்படுத்துங்கள். 7வது வசனம், அப்பொழுது, எப்பொழுது சமாதானம் வரும்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, அதாவது நம்முடைய மூளையால் கிரகிக்க முடியாத ஆச்சரிய விதமான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். இப்போ உங்கள் சிந்தையில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே காக்கப்பட்டுச்சுன்னு வைங்க, உங்களுக்கு சமாதானம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் கவலைப்படுவீங்களா? கவலைப்பட மாட்டீங்க. அதுக்கு என்ன செய்யணும்? ஆமென். நீங்கள் என்ன செய்யணும்? அவர்கிட்ட வரணும், வேதத்தை தியானிக்கணும். ஆமென். அதே சமயத்தில் என்ன செய்யணும்? நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். எப்படி? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு செலுத்திட்டு திருப்பியும் கவலையோடு இருக்காது. அப்பாட்ட சொல்லிட்டேன். எங்கள் ஒரு சாதாரண கலெக்டர், என் ஃப்ரெண்டுடைய அண்ணன் தான் கலெக்டர்னாலே அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எப்படி தெனாவட்டாமல் இன்னைக்கு மனுஷன் தெரியுமா? ஒரு சாதாரண போலீஸ் உயர் அதிகாரி அவருடைய நண்பராக இருந்தாலே உடனே எனக்கு யார் தெரியுமாண்ணா, என் ஃப்ரெண்டு யார் தெரியுமா கேட்போமா கேட்க மாட்டாமா? பிரியமானவர்களே, அப்போ சர்வ வல்லமை உள்ள தேவன் மரித்து உயிரோட வந்துட்டாருங்க. உங்களுக்காக தாங்க, உங்களை எழுப்புறதுக்கு தான். ஆமென், ஆமென். 3வது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான், திருப்பி இந்த சீக்வன்ஸ்க்காக சொல்கிறேன். முதலாவது சொன்னேன், நீங்கள் அவர் மேலே கவலையை வைக்கணும், நீங்கள் அவர் இடத்துல வரணும். 2வது என்ன செய்யணும்? அவரை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், அதற்காக பைபிள் நிறையா படிக்கணும் பார்த்தோம். ஏன்னா அது மாத்திரமில்லை, நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். 3வது, அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜிம் எலியட் அப்படிங்கிற மிஷினரியை பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு அமெரிக்க மிஷினரி. அவரை ஊழியத்திற்காக ஒரு ஆதிவாசிகளின் மத்தியிலே அவர் ஊழியம் செய்த போன பொழுது அந்த 5 மிஷினரிமாரையும் அந்த ஆதிவாசிகள் வெள்ளைக்காரனை பார்த்தோன்னா அவங்க நல்லவங்க தானே பயந்து போய் நம்மளை தின்றுவாங்கன்னு நினச்சி இவங்க முன்னக்கூட்டி 5 மிஷினரியுமே கொண்டுட்டாங்க. ஆனால் அந்த சரித்திரம் என்ன சொல்லுகிறது? எலிசபெத் எலியட் மிச்சம் பார்த்தீங்கன்னா அந்த 5 இறந்து போன மனைவிகளினுடைய ஒரு கூட்டுத்தொகையில் ஒரு சிலர் என்னன்னா, புருஷன்மார கொன்ன அந்த ஆதிவாசிகள் மத்தியில் மீண்டும் மிஷினரியா போறாங்க. நீங்க போவீங்களோ? என் புருஷனையே கொன்ன இடத்துக்கு நாம் போவனோ நினைப்பீமா? நினைக்க மாட்டோமா? பிரியமானவர்களே, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். உங்க ஆவியில வழி நடத்தப்படணும். எப்போ வழி நடத்தப்பட முடியும்? ஏன் எனக்கு ஆவியானவர் பேசுறதை கேட்க மாட்டேங்குது? முழுமையா ஒப்பு கொடுக்கவே இல்லை. என் ஆசைக்கு இயேசு வேண்டும் என்று நினைக்கிறோம், என் தேவைக்கு மாத்திரம் இயேசு வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர், இனிமே என் சித்தத்தை ஒழிக்கிறேன், என் குடும்பம் என்றெல்லாம் ஒழித்து விட்டு உம்முடைய சித்தத்தை வாழ்வதற்காக இந்த காலையிலே நான் எழுது உபவாசத்திலே அமர்ந்திருக்கிறேன் என்று நீங்கள் நானும் சொல்ல வேண்டும். உம்ம சித்தம் என்ன? அந்த பெண்மணிகள் கேட்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஹோல் கம்யூனிட்டியே, அவங்க புருஷன்மார் செத்து போயிட்டாங்க, இந்த பெண்கள் அந்த மிஷினரியை போய் அவ்வளோ பேரும் ரசிக்கப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்களாம், ஐயோ இவங்க எங்களை காப்பாற்றி எங்களுக்கு நல்லது சொல்ல வந்திருக்காங்கன்னு தெரியாமல் கொண்டு போட்டோமே நாங்கள் அவசரப்பட்டு. எனக்கு அருமையானவர்களே, அந்த மிஷினரி காலையில் எழுந்துறதுக்கு, அவங்க தூங்கி எழுதுறதுக்கு முன்னாடி வெளியில் கூட்டமாக காத்திருப்பாங்களாம். அப்படி மாறினார்கள். இதெல்லாம் நடக்கணுமா? இப்படிலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குன்னா ஆவியினால் வழி நடத்தப்படணும். அது எப்போ நடக்கும்? நீங்கள் பூரணமாக ஒரு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துடணும்.
என் வாழ்க்கைக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என் கஷ்டத்துக்கு உதவி செய்யும் ஆண்டவரேங்கிறது தப்பல்ல. இன்னைக்கு எல்லாரும் மதங்களும் அப்படித்தான் வாழு. கிறிஸ்தவம் அது அல்ல. என் வாழ்க்கையை நான் அவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். இதில் என்ன லாபமோ நஷ்டமோ அவருடைய காரியம். அப்படி வந்தீங்கன்னா பாரத்தை அவர் மேலே வைக்கிறது ஈஸிங்க. அப்போ மூன்றாவது காரியம், நீங்கள் என்ன செய்யணும், நான் என் வாழ்க்கையை பூர்ணமாக அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேனா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அந்த இடத்துல உங்கள் பாரத்தை கவலைகளை அவர் மேல் வைக்கிறது இலவாகும். நான்காவது காரியம், எனக்கு நேரமில்லை ஆகவே வேகமாய் போகிறேன், காத்திருக்கு. எல்லாமே 5 நிமிஷத்தில் நடந்துடாது. சம்டைம்ஸ் யூ மே ஹாவ் டு வெயிட். தேவ சமூகத்திலே கவலையை கொண்டு போய் வச்சுட்டு அவர் ரிசல்ட் கொடுக்கிற வரைக்கும் பல வருஷங்கள் ஆனாலும் என் அப்பாவிட்ட கொடுத்துட்டேன், நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு மட்டும் இருக்கணும். அவர் என்றைக்காலும் அவருடைய சித்தப்படி என்னை நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் அருமையான ஒரு வார்த்தை எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. நீ கவலையை சுமக்கிறது என் இஷ்டம் இல்லை, என் மேலே வை, நீ தான் வைக்கணும், அது உன்னுடைய வேலை என்று சொல்லியப்பா எங்களுக்கு 4 காரியங்களை எங்களுக்கு முக்கியப்படுத்தி பேசியிருக்கீங்கப்பா. இனிமேல் இந்த அற்புத தொடர்பு ஊழியத்தின் மூலமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரே, அவர்கள் முழுமையாக பாரத்தை உம்மதை வைத்துவிட்டு அதை மீண்டும் எடுக்காமல் இருக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை நீர் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படி மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.